14 வந்து காலையில் நோம்பு வருதுலாம், நோம்பு வருது இல்லையா? நோம்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நான் வந்து நோம்பு அடை வந்து செஞ்சு கட்ட போகிறேன் உங்களுக்கு. அதான் நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று அப்படியே வந்து உங்களுக்கு மேலே வந்து காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னா, ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இதில் வந்து அதாவது ஒன்றுக்கு ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் வெல்லம், அதே அளவு கரெக்டாக எடுத்துக்கணும். நான் வந்து இதில் வந்து அரிசி மாவு வந்து 2 டம்ளர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் பச்சரிசி தான் வேணும். பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி அரைச்சி வந்து இருக்காது. இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். நல்லா வந்து வறுத்துக்கணும். இதை சிறப்பாக வறுத்துக்க போகிறேன். மாவை 1க்கு 2 டம்ளர் எடுத்துருக்கேன். 1க்கு 1 கணக்கு. அதே 2 டம்ளர் அளவு வெல்லம் வந்து எடுத்துட்டுருக்கேன். தட்டி இதை வந்து நம்ம வடிகட்டிக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் வந்து வேணும் எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து ஒன்றும் துருவிக்கலாம், அப்படி இல்லைன்னா பதவதியாக கட் பண்ணிக்கலாம். அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெல்லம் வந்து கரையை விட்டு அது போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வந்து வேணும். சிகப்பு வந்து எடுத்துருக்கேன். சிகப்பு தட்டைப்பயிறு ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அது வந்து அதுக்கப்புறமா அது போட போகிறோம். அப்படியே ஒன்று கலரும்போது அப்படியே வந்து பார்த்துருவோம். எப்படி கலர் அளவோட வந்து நான் உங்களுக்கு வந்து செய்யும்போது வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு மாவு வந்து வறுத்துக்க போகிறேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா களைஞ்சி ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கணும். கொஞ்சம் பெருசாக அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சூடு பிடிக்கிற வரைக்கும் நல்லா சுட்டாச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சு கூட வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ நான் வறுக்கிற பதம் வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்க, அதனால தான் சொல்கிறேன். வறுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. கோலம் போட்டால் அவங்களுக்கு வந்து இப்போ போட்டால் வந்து கோலம் வந்து போட வராது, ஈஸின்னு வரும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கோலம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அழகாக அந்த லைன் நல்லா வரும். அதனால தான் சொல்கிறது கோலம் போடுற பதம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நல்லா வறுத்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வறுத்தாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு லைன் போட்டு பார்க்குறேன். நல்லா வந்து வறுத்தாச்சு. அந்த சூட்லேயே வந்து ஒன்று வந்து வறுக்கேன். ஏன்னா வந்து செவந்து போயிடும் ரொம்ப. அந்த சூட்லேயே ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு அந்த சீஞ்சட்டி சூட்லேயே வந்து வறுக்கலாம். அப்படியே நம்ம லைன் போடும்போது அப்படியே லைன் வந்து வரும், அழகாக வந்து வரும் பாருங்கள். அந்த வறுக்கிற பதம் இது வந்து நல்லா வந்து வறுப்பட்டாச்சு. இந்த சூட்லேயே ஒன்று வறுத்துட்டு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் வந்து கரையை விட்டுப்போம். சூட்லேயே வந்து நான் வந்து வறுக்கிறேன். ஆட்டி நான் அதுக்கு வந்து காட்டுறேன். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு அன்றைக்கி உட்காந்து நம்ம வீடியோவில் எடுத்துக்க டைம் வந்து இருக்காது இல்லையா? இடையெல்லாம் மாவெல்லாம் கலரெல்லாம் வந்து அதனால தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தில் ஒரு மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது பாதராத்திரி வர்றதுனால அந்த டைத்தில் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அப்படிங்கிறனால ஒரு டைத்தில் 9:15 10:15 அப்படி 9லேருந்து 10:15 கட்டிக்கணும்னு வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து சொன்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9க்குள்ளே வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு விளக்குலாம் ஏற்றி எல்லாம் மாவுலாம் கலரைகளே ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்க டைம் அப்படி தான் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கோம். விளக்கு ஏற்றின கையோடவே வந்து நம்ம கட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா கட்டுறது கரெக்டாக வந்து இருக்கும். ஒரு 8லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே வந்து கட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் டைம் வந்து அப்போ தான் வந்து அதாவது மாசி மாதம் முடியறதுக்குள்ளே வந்து கட்டிக்கணும். அந்த கணக்கு அந்த 8 மணி அத்தனை கட்டினா வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப 9 மணி வரைலாம் விரதம் இருக்கவாள்லாம் இப்போலாம் யாரும் விரதம் இருக்கிற மருந்தெல்லாம் சாப்பிட்றதுனால அவ்வளோ நேரம்லாம் வந்து இருக்க முடியாது இல்லையா? அதனால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அதுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது. சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் என்ன முடியுமோ எப்படி உங்களால் இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்காது. சாயந்தரம் விளக்கேற்றி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அன்றைக்கி இந்த அடை மட்டும்தானே வந்து நம்ம எடுத்துப்போம். சுமகலிகள்லாம் மனசில் கட்டிட்டு இப்போ இது வந்து ரெடி ஆகிடுது மாவு. இதில் வந்து நான் கட்டிக்கிறேன். அடுத்து வெல்லம் வந்து அளவு வைக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்து இந்த டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் இல்லையா வெல்லம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 டம்ளர் அளவு வந்து கணக்கு. அப்படி 5 டம்ளர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் இதை கரையை வச்சுக்கப்பேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு கரையை வச்சுக்கேன். அப்புறமா பாக்கி வந்து 4 டம்ளர் வந்து விட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ 1 டம்ளர் விட்டு எடுத்து வெள்ளத்தை வந்து வடிகட்டணும். எப்படி இருந்தாலும் நல்ல வெள்ளம் வந்து எப்படி இருந்தாலும் வடிகட்டிடணும் அதை. அதனால் நான் அந்த வெள்ளத்தில் 2 டம்ளர் வெள்ளத்தில் 1 டம்ளர் வந்து தண்ணி வந்து போட்டுன்னு இருக்கேன். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்கி அளந்து வந்து விட்டுக்கலாம்.
ஒன்றுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது அரிசி மாவு ஒன்றுன்னா அரிசி மாவு நீங்கள் 1 டம்ளர் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா அதே 1 டம்ளர் வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் வெல்லம். அப்படி உங்களுக்கு ரொம்ப வெல்லம் வேண்டாம் அப்படின்னு தோணித்துன்னா 3/4 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. வெல்லம் ஜாஸ்தியாக இருக்கும் எங்களுக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்னு தோணித்துன்னா 1க்கு 1 கரெக்டாகவே வந்து இருக்கும். நான் இப்போ 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். 1க்கு 2 டம்ளர் அளவு வந்து வெல்லம். வெள்ளத்துக்கு 1 டம்ளர் வெள்ளத்துக்கு 2 டம்ளர் அளவு வந்து தண்ணி. அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 டம்ளர் எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு 5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன். அதில் 1 டம்ளர் விட்டுட்டு இப்போ கரைச்சின்னு இருக்கேன். அப்புறமா வடிகட்டிட்டு பாக்கி நம்ம வந்து விட்டுக்க போகிறோம். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1க்கு 1 அளவு 1 டம்ளர் வெள்ளத்துக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி. அவ்வளோதான். இப்போ இதில் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், ஏலக்காய் பவுட்ரு, தட்டைப்பயிறு வந்து வேணும். வேக வச்சு ப்ரெஷர் என்ன அடங்கி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். இது வெள்ளம் வந்து கரையிடும். இப்போ நான் இதை வந்து வடிகட்டிக்கிறேன். கரைச்சாச்சு. வண்டியில் வந்து பாருங்கள் நிறைய கல் மண்ணெல்லாம் வந்து இருக்குது. அதுதான் நம்ம வந்து வடிகட்டிக்கிறோம். இதை வந்து பார்த்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஏற்கனவே 1 டம்ளர் வந்து விட்டுருக்கோம். 2 3 4 5 டம்ளர் வந்து விட்டுருக்கேன். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். அஞ்சு டம்ளர் வந்து விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து மாவு இதெல்லாம் போட்டு கொட்டி கலர்றதுக்கு இந்த தண்ணி வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இது வந்து கொதிக்கிட்டோம். இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து போட்டுருவோம். ஒன்றா சேர்த்து போகலாம். ஏலக்காய் பொடி நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து பொடிச்சு வச்சது இருக்குது. இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து பொடிச்சேன் ஃப்ரெஷ்ஷாக. அதனால் அது இருக்குது. அதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுருக்கேன். போட்டுட்டு இதை வந்து ஒன்று கலரி விட்டுருவேன். நல்லா கொதிக்கணும். இதிலே வந்து தேங்காயும் வந்து போட்டுடலாம். தேங்காய் நான் சொன்னேன் அவங்களுக்கு துருவி போடணுனாலும் துருவி போட்டுக்கலாம். பதே நறுக்கி போடணும்னா போட்டுக்கலாம். நான் பதே நறுக்கி வந்து போட்டுக்கிறேன். அதை வந்து இதில் போட்டு விடுறேன். கரெக்டாக வந்து இன்னும் 1 வாரம் வந்து இருக்குது உங்களுக்கு. இப்போ நிறைய பேருக்கு அளவோட கரெக்டாக தெரியணும் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு வந்து இப்போ வந்து போட்டிருக்கேன். நமக்கு முடிஞ்சது நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் என்ன சௌரியமோ அது பண்ணலாம். நோம்போட வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து சாப்பிட்றது விசேஷம் இல்லைவோ, அதனால் வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது. அதனால் வந்து தெரியாத வாழ்க்கை வேண்டி நான் இன்றைக்கி பண்ணுறதுனால முன்னாடியே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதிலே வந்து தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து போட்டுவிட்றேன். ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா இல்லாமல் சேர்ந்து கொதிக்கணும். கொதிக்கும் போது நீங்கள் இந்த மாவையும் கொட்டி கலர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொதிக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது தெரியும் உங்களுக்கு பார்த்தா. இப்போ இதை நான் வந்து கொட்டிட்டு கலரிக்கிறேன். சிம்மில் ஆக்கிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா தளதளன்னு கொதிக்கிறது. இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு பக்கம் ஒரு கையிலே கொட்டிட்டு ஒரு பக்கம் அப்படியே கலரிக்கலாம். நல்லா எடுத்து கலரிட்டு அப்புறமா நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கையில் கூட இது பண்ணிக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுருக்கேன். நான் நல்லா எடுத்து கலரினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப இதுவாகவும் இருக்காது. நல்ல வழியாக மாவெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா கலரி விட்டுருங்க. கையில் நம்ம தான் தட்டணும் இல்லையா, அதனால் ஆறிடணும். நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா தேங்காய் கடலையெல்லாம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய வேணான்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாம் நம்ம நிறையவே வந்து போட்டிருக்கேன். எங்கள் பொண்ணுக்கு வந்து எல்லாம் நிறையவே வந்து பிடிக்கும் எல்லாம் போட்டு. நல்லா ஆறிட்டு
பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கலரி வச்சு நல்லா எடுத்து கலரிடுறேன். எல்லாம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒட்டி நெய்யோ ஏதோ தடவிட்டு நெய் கிடைக்கிறது நல்லது. வேறு வாசனை உள்ள எண்ணெய் எதுவும் தேவைப்படாது. நான் இதை ஆஃப் பண்ணிவிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து கலரி மாவெல்லாம் எல்லாத்தையும் கட்டியோட சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையை விட்டு கூட நல்லா நெய்யை தடவிட்டு நல்லா கசிஞ்சா நல்லாவே வந்து வரும். ஆறிட்டு நான் உங்களுக்கு தட்டும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். மாவும் இல்லாதக்கு நல்லா எடுத்து கலரிக்கணும். நல்லா அந்த வறுத்தம் இல்லையா, அதோட வாசனைலாம் நல்லாவே வந்து வரும். அதுதான் நல்லா வறுக்கிறது. அதான் அடை வந்து நல்லா வாசனை நல்லாவே வந்து இருக்கும். ஆறட்டும். அதாவது தொட்டால் ஒட்டக்கூடாது, அதான் அளவு கணக்கு. மாவு வந்து பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. ஒட்டலை பாருங்கள், இதான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இதே கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சிடுறேன். ஆறத்துக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மாவு இதில் எடுத்துகிட்டு இதுலேயும் அதிகமாக நல்லா வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலையும் நல்லா அது வந்து ஆறிடும். ஆறிட்டு தட்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா ஆறி எடுத்து மாவு வந்து ஆறியாச்சு. நம்ம நெய்யை விட்டு நல்லா தட்டி வைக்க போகிறோம். பசஞ்சிட்டு இந்த ட்ரே ஒரு தட்டில் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் வந்து வேக வைக்க போகிறேன். இதை வந்து பற்ற வச்சுப்போம். சின்னதாக வச்சுக்கிறேன். நான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்னதாக வந்து தட்டிக்கிறேன். இந்த மாவு வந்து நல்லா ஆறியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா அப்படி வந்து கலரிப்போம். நெய்யை தொட்டு பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் ஒட்டால் நல்லாவே வந்து வரும். நான் வந்து சின்னதாக உருண்டையாக வந்து எடுத்துக்கிறேன். நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் இப்படி தட்டிப்போம். தட்டிட்டு நல்லா ஒரு ஓட்டை போட்டுட்டு வச்சுருவோம். இதில் வந்து ஒன்று ஒன்றா வந்து இது மாதிரி வந்து வச்சுப்போம். வழியில் நெய்யை வந்து நல்லா தடவிட்டு கொஞ்சமாக மாவு வந்து எடுத்துக்கிறேன். மாவு வந்து எடுத்துகிட்டு நல்லா நம்ம உருட்டிப்போம். உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் இப்படி தட்டிடணும். மெல்லிசாக தட்டினாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வந்து தட்டிக்கலாம். அழகாக வந்து வரும். இந்த மாதிரி தட்டிட்டு ஓட்டை நடுவில் ஒரு ஓல் வந்து போட்டு நடுங்க. ஒரு உண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் ஒரு தட்டிட்டு இப்படி வச்சோன்னா நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு. இது வேக வைக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த மாவை வந்து எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து தட்டிட்டேன். அழகாக வந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் வந்து வேக வச்சு வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷம் ஆவையில் வச்சுட்டு எடுத்துருவோம். வச்சு மூடிட்டு பெருசாக்கிக்கிறேன். 10 நிமிஷம் ஆகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து ஆடுத்து நான் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பளபளன்னு வரும். நல்லா வெந்து அந்த இதெல்லாம் விட்டுட்டு பளபளன்னு வந்திருக்கு. தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லாவே வந்து வெந்தாச்சு. இப்போ நான் மூடி வைக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அதில் இருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் நல்லாவே வந்து வரும். வில்லாருக்கு நல்லா வந்து வரும். நான் முடியாச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தட்டில் எடுத்துட்டு காட்டுறேன் நம்மளுக்கு. எடுத்து நான் நிமிஷம் வெளியில் வந்து ஆற வச்சுருக்கேன். நம்மளோட அடை வந்து நோம்படை சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நல்லா ஆறுனதான் எடுத்து தனியாக எடுத்து நம்மளுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லாவே வந்து அழகாக வில்லாடுக்கு நல்லா வெந்தும் சூப்பராக இருக்குது. நல்லா ஆறிட்டு சாப்பிடும்போது
நல்லாவே இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் தான் வந்து சுவாமி நைவேத்தியத்துக்கும் வந்து வைப்போம். நம்மளும் வந்து இதுக்கு வெண்ணெய் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்மளோட நோம்போட இதுக்கு வந்து நம்ம நோம்பு சைடு கட்டி சுவாமி இதை ரெடி பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே வச்சு நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்ற இலையில ஒரு இலையை அத்தனை பேர் உட்காரமோ அத்தனை பேர் இலையை வந்து போட்டுட்டு அதில் வெத்தலை பாக்கு பழம் இந்த அடை கூட வெண்ணெய் இதையும் வச்சுட்டு சில பேர் உப்பாடையும் வந்து தட்டுவோம், சில பேர் வந்து வெள்ளை மட்டும் தட்டுவோம். அதெல்லாம் வந்து தட்டி சுவாமிகிட்ட வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து சாப்பிட்ற இலையிலே வந்து இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் வைத்தேன், ஒரு காலம் எனக்கான மாதிரி என்னை பிரியாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமிகிட்ட நல்லா வேண்டிட்டு இதை வந்து நம்ம வந்து நோம்பு சண்டை கட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து சாப்பிடணும். அதுதான் வந்து முறை. அது வந்து மாசியும் பங்குனி கூடுற நேரம், மாசி முடிஞ்சு பங்குனி வர நேரம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து வருது. அப்போ வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட்டிக்கணும். சுவாமிக்கு துளசி இல்லாமல் நோம்பு சட்டை கட்டிட்டு நம்மளும் வந்து கட்டிக்கிறது தான் வந்து முறை. எப்பயுமே வந்து பண்ணுறது தான். அதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அது அடுத்த சனிக்கிழமை வந்து வருது. நம்ம சாதாரணமாக நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நோம்பில் அது வாழணும் சுவாமிக்கு வச்சு பண்ணலாம்னு தப்பு கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிபியில் நான் உங்களுக்கு நோம்படையாகவே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.